பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் மொட்டை அடித்துக் கொண்டு டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஐயா கண்ணுவுடன் நமது செய்தியாளர் ஹனிகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன மாதிரியான நூதன முறை போராட்டத்தில் நீங்க ஈடுபட்டிருக்கீங்க? ஐயா, மத்திய அரசு நதிகளை இணைக்கிறேன் என்று கூறியது லாபகரமான விலையை 2 மடங்கு விலையை தருகிறேன் என்று மாண்புமிகு மோடி அவர்கள் கூறினார்கள். 2 மடங்கு விலையும் தரல, நதி இணைக்கல, விவசாயிகளை மொட்டை அடித்து விட்டார் என்று எல்லாம் மொட்டை அடிச்சு உட்கார்ந்துருக்கோம் இன்றைக்கு. ஐயா, இப்போ 5வது நாளா நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. உங்களுக்கு இங்க என்ன மாதிரியான அசௌகரியங்கள் இருக்கு, வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? ஐயா, 2-3 நாட்களாக சோத்து கூட கஷ்டப்பட்டோம். கடுமையான இந்த குளூரில், டெல்லி குளூரில் ரோட்லேயே படுத்து கிடந்தோம். அதில் 10 விவசாயிக்கு வயிற்றுப்போக்கு வந்து காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட இருக்காங்க 10 பேர் இன்றைக்கு. ஆனால் இந்த 2 நாளைக்கு பிறகு டெல்லியில் இருக்கின்ற மாணவர்களும் இளைஞர்களும் மற்றும் உள்ள கட்சி நண்பர்களும் இங்கே வந்து எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி ரோட்டில் படுத்திருந்தா கூட சால்வையெல்லாம் கொடுத்து ரோட்லேயே படுத்துருக்குறோம். எங்களுக்கு காவல்துறை தான் எங்கேயும் ரூம் கிடைக்க முடியாமல் பண்ணிடுச்சு. நாங்கள் இங்கேயே இருப்போம். 100 நாளைக்கு எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இங்கே இருப்போம். பிரதம மந்திரியும் நிதித்துறை அமைச்சரையும் பார்த்து நதி லாபகரமான விலை தர்றோம், எங்களுக்கு நதிகளை இணைக்கிறோம், அதுவரை கடந்தல்விடி பண்ணுறோம், தமிழக வறட்சி நிவாரணத்துக்கு 40,000 கோடியை தருகிறோம் என்று சொன்னால் மட்டுமே நம்ம வந்து போராட்டத்தை வாபஸ் பண்ணணும். நாங்கள் அடுத்தது வந்து எங்களை கொட்டை கட்டி விட்டுச்சுன்னு கொட்டையை கட்டிக்கிட்டு இருக்கலான்னு இருக்கோம். அதே போல் எங்களுக்கு வந்து மோடி ஊட்ட சுற்றி அங்க பிரதர்சனம் செய்யலான் இருக்கோம்.